என்ன விஷயமா வந்திய? இது என்ன பெரிய மேட்ரு? அன்னைக்கெல்லாம் கச்சேரிக்கு போகலாம்னு ரெடி ஆகிட்டேன். என்ன சொல்றீங்க? கச்சேரிக்கெல்லாம் புரியலாம்? ஆமாம், இப்போ நான் கச்சேரியிலலாம் பாட ஆரம்பிச்சிட்டேன். தனியாக உட்காந்து செல்லை பார்த்தெல்லாம் நான் கற்றுக்கிட்டேன் கச்சேரி போகிறது. சாரி ரீ ரீ சா சா அப்படிலாம் கற்றுக்கிட்டேன் நான். கச்சேரியை கேட்டால் சாகத்தான் வேணும். வைத்தறிச்சேன் என்ன பண்றது. நான் உங்களை தான் பக்கம் மேளத்துக்கு உங்களை தான் கூப்பிடலாம்னு நினைச்சேன். நீங்க என்ன இப்படி பேசுறீங்க? நீங்க உங்க கச்சேரி வாசிக்கிற அளவுக்கு நமக்கெல்லாம் பத்தாது. அட நீங்க வேற. நீங்க கச்சேரிக்கு நீங்க நான் எல்லாரும் தான் போறோம். சும்மா இல்ல. ஓ, அங்க வந்து கத்துக்க சொல்றிய? அங்க வந்து கத்துக்க சொல்லல. ஆமா, நீங்க என்ன இப்படி பேசிட்டிய? கச்சேரி எல்லாம் போறீங்க? இப்ப கச்சேரி போறேன். இப்ப பஜனை கூட ஒரு 10 பஜனை பேசியிருக்கேன். என்ன எந்த கோயிலுக்கு? ஐயப்பன் கோயில் பஜனை. இந்த இதுக்கு பழனி போறாங்கல்ல, அந்த பஜனை கூட ஒரு 10 பஜனை பேசியிருக்கேன். நீங்க பாடகர்? நான் தான். மாரியம்மா எல்லாம் நல்லா பாடுவேன். மாரியாத்தா இருந்தா தானே வர்றதுக்கு பாடுங்க. எல்லாம் பஜனை எல்லாம் பேசியிருக்கேன். ஆமா, சும்மா இல்லை. பஜனை எப்படி? பஜனைக்கு எப்படி சுண்டக்கடலையும் காளாஞ்சியும் மட்டும் வாங்குறீங்களா இல்ல? பஜனைக்கு இதே மாதிரி சம்பளம் தான். தொகை இதே தொகை தான். பஜனைக்கு குறைஞ்சபட்சம் எவ்வளோ வாங்குவியா? குறைஞ்சபட்சம் 60 ரூபா கிட்ட வாங்கிடுவேன் பஜனை கூட. பஜனைக்கு? ஆமா. உங்களுக்கு மைக்கெல்லாம் நான் அங்கெல்லாம் போய் மைக்கெல்லாம் கேட்டுக்கிட்டு எல்லாம் இருக்க மாட்டேன். நான் இங்கேருந்தே மைக் எல்லாமே கொண்டு போயிடுவேன். ஆமா 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 ஆமா. அங்கே அள்ளி போட்டு நொறுக்குனாங்கன்னா அடுத்தவன்ட்டுனா பாவம். ஐயோ, அப்படி ஏன் அவசர குணமாவே பேசுறீங்க? அப்படி இல்லை. இங்கேருந்தே மைக்கு பக்கமெல்லாம் எல்லாருமே கொண்டுருவேன். நம்ம சரவணன் தான் வருவாப்புல பஜனைக்கு. ஆமா, நான் சொல்லிட்டேன் இத்தனை கட்டையெல்லாம் எடுத்துக்கிட்டு வராத, அனாசிமா ஏன் புள்ள தூக்கிட்டு திரியிற, ஒரு தார டப்பா மட்டும் எடுத்துட்டு வா. நான் என்ன ரோட்ல ஆட போறேன்? இல்ல ரோட்ல உட்காந்து பாட போறேன்? இல்ல இல்ல. ஆமா, இல்ல அவர் எதை கொடுத்தாலும் வாசிப்பாரு. அதுக்கு தான் அவர் வாசிப்பார். அதனால ஒரே ஒரு மிருதங்கட்டை மட்டும் எடுத்துக்க அப்படின்னு சொல்லிக்க. ஜோதி அப்பாட்ட சீனெல்லாம் எடுத்துட்டு வரும். சீன்லாம் வேணாம், தாளம் மட்டும். தாளம் மட்டும் போதும். எப்படி 2 தாளமா 1 தாளமா? 2 தாளம் இருந்தா தானங்க சவுண்ட் வரும். அப்படியா? இல்ல. ஆமா, அதனால தாளம் எடுத்துட்டு வர சொல்லியிருக்கேன். அப்பா அழகப்பட்ட இத்த தண்டி பெட்டியை ஏன் தூக்கிட்டு திரிறீங்க? இந்திக்கார மாதிரி இந்த கையில வச்சுக்கிட்டு வாசிக்கிற மாதிரி. அதான் தூக்கிட்டு ஓடுறதுக்கு சௌரியமா இருக்கும். சின்ன பெட்டியா கை பெட்டியா எடுத்துக்கோங்க. இல்லைன்னா முடிஞ்சா கீபோர்டு கூட கொண்டுட்டாங்க. ஆமா, ஆனால் இந்த மாதிரி இத்த தண்டியெல்லாம் தூக்கிட்டு தெரியாதியா பாவம். படக்குன்னு லீடை கழட்டி போட்டு கீபோர்டை தூக்கிட்டு ஓடிடலாம். ஓடுறதுலயே ஏன் இருக்கீங்க? கச்சேரியில் கச்சேரி ஓடுற ஓட்டம் தான் பயங்கரமா இருக்கணும், நம்ம ஓடக்கூடாது. ஆமா, வளைச்சி அடிச்சாங்கன்னா அப்புறம் ஓடித்தானே ஆகணும். அதுக்கு மீறி சிவகாசி போயிட்டு வந்தேன் போன வாரம். எதுக்கு? வாயில வெடி வைக்கிறதுக்கா? வெடியெல்லாம் அவங்க போட வேணாம், நம்மளே போட்டுக்குவோம் வெடியெல்லாம். அப்படியா? அவங்களுக்கு எந்த சிரமத்தையும் கொடுக்க வேணாம். உட்காந்து மட்டும் 3 மணி நேரம் கச்சேரியை பார்த்தா மட்டும் போதும். இருந்தா தானே பார்க்க அண்ணா இருப்பாங்க. டீ இப்போ இந்த கொண்டாந்து கொடுத்தாங்கல்ல, கொய்யாப்பழம் மிச்சர் இதெல்லாம் கொண்டாந்து கொடுத்தாங்க. அதெல்லாம் டீ மிச்சர் எல்லாமே பிஸ்கட் எல்லாமே நம்ம செலவு. யாரு? நம்ம செலவு. நம்ம கச்சேரி உட்கார வைக்கணும்னு நான் பிச்சைக்காரக்குள்ளையா கூட்டி கொண்டாந்து உட்கார வைக்கிறேன். ஏங்க நீங்க வேற? மக்கள்கள்லாம் அப்போதான் நம்மளை தேடி நம்மளை எதிர்பார்ப்பாங்க. டீ வரும், டீ வரும்ல, நல்லா பாடுவாங்க, நல்லா வாசிக்கிறாங்க அப்படின்னா அந்த பொண்ணு உட்காந்து நல்லா பாடும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். திருச்சியில் கச்சேரி பேசலாம். திருச்சியில் கேமராமேன்கிட்ட சொல்லியிருக்கேன், என்ன 2 கேமரா எடுத்துகிட்டு வரக்கூடாது, ஒரே கேமரா மட்டும். ஆமாம், அதுவும் கையிலே வச்சுக்கணும், எந்த நேரமும் ஓடுற மாதிரி இருக்கும். சாண்டெல்லாம் எடுத்துகிட்டு வர வச்சிருக்கேன். லைவ் போடக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். ஆமாம், படக்குன்னு உடனே யாரும் நம்மளை பார்க்கக்கூடாது, எதிர்பார்க்கணும் நம்மளை. அதனால் லைவ் எல்லாம் போட வேணாம். லைவ் போட்டால் அப்புறம் காரி துப்புவாங்க. அப்படியெல்லாம் இல்லை, கேமராமேனை கட் பண்ணிடுவோம். எதுக்கும் நமக்கு தேவையில்லை. இப்போ வேணாம், நம்ம வந்து ஃபேமஸாக வேணாம், கொஞ்சம் நாளானவனை ஃபேமஸ் ஆகிக்கும் அப்படின்னுக்கிட்டு. நல்லா சரி அப்படின்னுக்கிட்டு பக்கம் மேலத்துக்கு உங்களை யார் யார் நீங்கள் பாடகர்? நான் பாடகர். தமிழ் வேந்தன் பப்புன் தமிழ் வேந்தன் தெரியுமா? அவர் தான். என்ன இன்னொரு பாடகர், நான் ஒரு பாடகி, அவர் ஒரு பாடகர். அவனுக்கு குடும்பம் இருக்கு? குடும்பம் தான் இருக்குது, அதுக்கு என்ன பண்ணுறது, 2 பேரும் டாப்பில் பாடுவோம். எப்படி? கொட்டா மேலே ஏரியா? ஒன்லி கலையரங்கம் மட்டும்தான், கொட்டகை வரமாட்டோம்னு சொல்லிடுறது, ஸ்டேஜுக்கெல்லாம் வர்றதில்ல. ஏன் கொட்டை வந்து என்ன அதனால என்னங்க? அட பிரிச்சுக்கிட்டு அடிப்பாங்கப்பா. ஐயோ, கொட்டாயை பிரிச்சுக்கிட்டு அடிக்கிறாங்களா? இல்லைப்பா,
கொட்டகைன்னா கச்சேரி அந்த லெவல்ல இருக்கு. நல்லா இருக்கும் கச்சேரி. அது கூட்டத்துல கச்சேரி போட அது வாட்டில் பிச்சுக்கிட்டாங்கன்னா அதனால கூட்டம் கடல் மாதிரி இருக்கும். அன்னைக்கெல்லாம் திருச்சி பக்கத்துல கச்சேரி நான் தான் பேசியிருந்தேன் 3 லட்சம் ரூபாய்க்கு. என்ன 3 லட்சம் தானா? இல்ல அவங்கனால முடியல அப்படின்னு சொன்னாங்க. ஆமா மறுநாள் நாடகம் வச்சிருக்கோம் அப்படின்னா நான் வள்ளி திரும்ப நாடத்துக்கு நானே வரேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 3ஆம் நாள் மகமாய் என்ன பெரிய மகமாயி, நானே மகமாய் தான் அப்படின்ட்டு. நீங்க மகமாயி வள்ளி திருமணத்தில் என்ன அந்த அம்மா வள்ளி அம்மா பேசுவோம், நானே வள்ளி, ஒன்றும் பிரச்சனை இல்லை, டான்ஸும் நானே. ஊருக்காரன் மொத்தத்துக்குமா நேரம் சரியில்லை? அதெல்லாம் நேரம் நல்லா இருக்கணும்னால தான் நான் 3ஐயும் பேசினேன். நாடகத்துக்கும் கச்சேரி ஒரு மகமாயி. அந்த ஊர்ல இதுக்கு முன்னாடி எதுவும் நிகழ்ச்சி நடத்தினது இல்லையோ? இல்ல நடத்தலாம் இல்லப்பா, புதுசா நாடகம் கச்சேரியில இருந்து ஆரம்பிச்சிருக்காங்க. கச்சேரி எப்படி? ஆமா கச்சேரி பயங்கரமா இருந்துச்சு. ஆமா பக்கத்துலயே பெரிய ஆஸ்பத்திரி. ஆமா அப்பதானே உடனே கொண்டு அட்மிட் பண்ண முடியும். ஆமா காப்பாத்தணும்னா உங்களை தான் போட்டிருக்கேன். நீங்க என்னமோ இப்படி ரொம்ப பேசுறீங்க. திடீர்னு போஸ்ட்மார்ட்டம் பண்ண மாதிரி வரும். ஐயோ நம்ம கச்சேரிக்கு போறோம் அந்த மைண்ட்லயே இருக்கணும். ஆமா மக்களுகளை பாட்டு பாடி சந்தோஷம் வைக்கணும். பாடையில ஏத்துற மாதிரியே பேசக்கூடாது எப்பவும். ஆமா பாட்டு பாடி அவங்கள மகிழ வைக்கணும், அந்த மாதிரி இருக்கணும். இந்த கச்சேரியில இன்னொன்று ரெடி பண்ணியிருக்கேன். என்ன சங்கு ஜெயண்டி இல்லாமா? கச்சேரிக்கு ஒரு ரெடி பண்ணியிருக்கேன். ஒரு புள்ள பாம் டான்ஸ் எல்லாம் ஆடும். ஆமா நம்ம அக்கா ரஞ்சனி. ஆமா அதுக்கு நேரம் சரியில்லை. அந்த அக்காட்ட சொல்லியிருக்கேன் என்னன்னு, நீங்க வந்து பாம் டான்ஸ் எல்லாம் ஆடணும். ஆமா பாம் டான்ஸ் எல்லாம் ஆடணும். அக்கா தீச்சட்டி எல்லாம் எடுத்துக்கிட்டு ஆடுவாங்களாம் கேள்விப்பட்டேன். தீயெல்லாம் இப்படி கையில சொல்லட்டுவாங்களாம். ஏன் அக்னியை வச்சு அதுல இறங்க முடியாது நெருப்புல? அது என்ன பால் குடமா எடுத்து போகுது, கச்சேரியில தான் ஆட போகுது. இப்படி கச்சேரியில் இப்படியெல்லாம் தீயில சுத்தமா சொல்லியிருக்கேன். எதுவாக இருந்தாலும் ரோட்ல இறங்கி தான் சுத்தணும், ஸ்டேஜில் படக்கூடாது அப்படின்னு இருக்கேன். ஆனால் சேர்ந்துருக்கேவா இருக்க? ஏன் எங்களுக்கு என்ன, எங்களுக்கு என்னன்றேன். உங்களுக்கு ஒன்றும் இல்லை, பார்க்குறவங்களுக்கு தான் வேதனை. எங்க கச்சேரி பாருங்க எப்படி பிச்சுக்கிட்டு போகுதுன்னு. ஆனால் தான் உங்க 4 பேரையும் போட்டிருக்கேன். நான் நாடகத்துக்கு 4 பேரையும் போட்டிருக்கேன். எவ்வளோ நேரம் கச்சேரி? 3 மணி நேரம் கச்சேரி. முத பாட்டுக்கு எந்திரிச்சு போயிடுவாங்க. 3 மணி நேரம் நீங்களா எப்படி பண்ணுவீங்க கச்சேரி? அதெல்லாம் உட்கார வச்சிருவோம், சும்மா இல்லை உட்கார வச்சிருவோம். இதை விட என்ன சொல்லியிருக்காங்கன்னா கச்சேரி நல்லா இருந்தால் எக்ஸ்ட்ரா 5000 ரூபா தரம்ருக்காங்க. இருந்தா தானே பேச்சுனா ஆச்சு முதல்ல கொடுக்குற ஆளான்னு பாருங்க. அட்வான்ஸ் இன்னும் கொடுக்கல, கொடுப்பாங்க. எப்படி கொடுப்பாங்க தெரிஞ்சிருக்கு அவங்களுக்கு லேசாச்சா. மாறுங்க பாருங்க. நான் எப்பவுமே வெயிட்டான ஆளுகளை தான் போட்டு வச்சிருக்கேன், சும்மா இல்லை. உங்களை அழகப்பா, தம்பி சரவணே, அப்பா ஜோதி அப்பா, உங்களை எல்லாம் போட்டு வச்சிருக்கேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. 4 பேரும் குடும்பம் இருக்கேன்னு பார்க்குறோம். அதனால என்ன, குடும்பம் இருந்தா நாங்கள் இருந்தால் தானே குடும்பத்தை காப்பாற்றலாம். அப்படியெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆமாம் ஆனால் சாமியை கும்பிட்டுக்கிட்டு இருக்கேன். மழை வெஞ்சு கச்சேரி எதுவும் நின்றக்கூடாது கடவுளே அப்படின்னு. நாங்கள் சாமியை கும்பிட்றோம், எப்படியாவது திரும்பி வந்துடணும்டா கடவுளே. கச்சேரி போகும்போதே இப்படி அபசகுணமாக போகிறது. ஆமாம் இப்படி பண்ண எப்படி பஜனைக்கு எப்படி நமக்கு ஆள் கூடும், நம்ம தான் சொல்லணும். இப்போ விற்காத இடத்துல சொல்லலையா, இங்கே பக்கத்தில் பள்ளிக்கூடம் இருக்குது, இங்கிட்ட தண்ணி வரும், அங்கே பக்கத்தில் பெரிய ஆஸ்பத்திரி இருக்குது, பிளாட் விற்கிறதுக்கு நம்ம சொல்கிறது இல்லையா. என்ன பழைய யாவும் நமக்கே வருது, அந்த மாதிரி சொல்கிறது இல்லையா, அது மாதிரி சொல்லணும். அது இந்த அவ்வளோதான். ராஜவாட் ரெடி 4:45 நான் என்னங்க பண்ணேன், கேட்ட பாட்டெல்லாம் பாட போறாரு. ஆமா நீங்க வாட்டில் இப்படி 4:45 என்ன பண்றது. நான் வேணா ஒரு பாட்டு பாடவா கச்சேரியில? என்னம்மா பாட்டு பாடவான்னு வாயை திறந்தீங்கன்னா கொண்டு விடுவேன். கச்சேரி விட்ட முகரே பாரு. இந்த ஊருக்கு இந்த பக்கமேலத்தை போடக்கூடாதுயா, கச்சேரிக்கு இந்த பக்கமேல வேண்டாம். நான் தனியா நின்று சிங்கிளா பாடிக்கிறேன். ஆண்டவன் காப்பாத்தி விட்டேன். நான் என்ன சொல்றேன், இந்த நேரத்துல இவ்வளவு பேர் இருந்து பாத்திருக்கீங்களா? பார்த்ததுல உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இருக்கு. ஆமா நீங்க அழகு கச்சேரிக்கு உங்களை கூட்டிட்டு ராணி